சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லாவண்யா, வேட்புமனு தாக்கல் எந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது? எவ்வளவு பேர் இதுவரை வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள்? நிச்சயமாக தேவேந்திரன், தற்பொழுது வேட்புமனு தாக்கல் தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலர் சௌரிராஜனிடம் வேட்பாளர்கள் வழங்கி வருகிறார்கள். இதுவரை 2 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மற்றொரு சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இதற்கு முன்னதாக காலையிலேயே முதலாவதாக வேட்புமனு தாக்கல் செய்தவர் தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் டாக்டர் கே பத்மராஜன். இவர் 169வது தடவையாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிஸ்மில்லா மக்கள் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கட்சியின் தலைவர் அகமது ஷாஜகான் வேட்புமனு தாக்கல் செய்தார். இவர் தேர்தலின் போது விடுமுறை அளிக்கப்படுகிறது, அந்த தேர்தல் விடுமுறைக்கான ஊதியத்தை மக்களுக்கு வழங்க வேண்டும். தினக்கூலி தொழிலாளர்கள் தேர்தல் அன்று வாக்களிக்கிறார்கள், அவர்களுக்கான ஊதியமும் அரசு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர் தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இந்திய குடியரசு கட்சி அம்பேத்கர் அந்த கட்சியின் தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். கட்சியின் தலைவர் SD கிருஷ்ணகுமார் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர் டிராபிக் ராமசாமி வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். பிற்பகல் 2:30 மணி அளவில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய போவதாக அறிவித்திருக்கிறார். தேவேந்திரன், இன்னும் எத்தனை நாட்கள் வேட்புமனு தாக்கல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? எத்தனை பேர் இனிமேலும் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? நிச்சயமாக தேவேந்திரன், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா வேட்பாளராக அஇஅதிமுக ஏற்கனவே அறிவித்திருந்தது. அவர் வருகிற 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று புறக்கணித்திருக்கிறார்கள். எனினும் இடதுசாரிகள் இக்கட்சி தேர்தலில் போட்டியிட போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை அவர் வேட்பாளர் அறிவிக்கவில்லை. அதே போன்று காங்கிரஸ் தரப்பிலும் தேர்தலுக்கான முடிவை அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் பல்வேறு கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் வருகிற 10ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஆனால் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் விடுமுறை. மற்ற நாட்களில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். காலை 11 மணியிலிருந்து மாலை 3 மணி வரையில் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். அதனைக்கு அடுத்து வருகிற ஜூன் 11ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் ஜூன் 13ஆம் தேதி. இதனைத் தொடர்ந்து வருகிற ஜூன் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேவேந்திரன், லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.